சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவண்டா நுழவண்டா, ஊருக்கெல்லாம் தோழ நீ வண்டா. உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ண நீ வண்டா. வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி உழைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி உழைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எது வென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். உழைக்கும் மனிதன் உழவன் தானடா, உலகத்துக்கு சோறு போட உழவன் வேணுண்டா. இயற்கை முறையில் உழவு செய்து பசுமையாக மாற்றிடுவோம். செயற்கை முறையில் நாட்டை எல்லாம் செம்மையாக ஆக்கிடுவோம். ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவு தேவையடா, கண்ட உணவை உருவாக்க உழவன் தேவையடா. நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தானடா. பல தொழில்களைச் செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் ஏர்தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டியிருக்கிறது. எனவே எவ்வளவுதான் துன்பம் இருப்பினும் உழவு தொழிலே சிறந்தது என திருவள்ளுவரின் சொல்லுக்கு இணங்க நம் தேசத்தின் நாடி கிராமங்களில்தான் உள்ளது என்று அன்று நம் தேசப்பிதா சொன்னார். கிராமங்களின் முதன்மை தொழில் விவசாயம், ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பதைத்தான் காந்தியடிகள் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உழவர் மேடை மூலம் இயற்கையை காப்பதில் தன்னுடைய பங்கை சீராக செயல்படுத்த முடியும். செயல்படுவோம். உலக அரங்கில் விவசாயத்தில் இந்தியா முதலிடம் பெற நாம் ஒவ்வொருவரும் பாடுபடுவோம். உழவர் மேடையில் இன்றைய விவசாயத்தின் தேவை பாரம்பரிய இயற்கை விவசாயமா, நவீன தொழில்நுட்ப செயற்கை விவசாயமா? ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, ஹர ஓம் நம சிவாய. பார்க்க பரவசம், நினைக்க முக்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக
வேளாண்மை துறை, மகளிர் திட்டம், விதைச்சான்று துறை, பல்வேறு துறைகளில் பணியாற்றி தற்சமயம் உழவர் மேடையில் பாட்டாளி மக்களின், உழைப்பாளி மக்களின் முன்னாலே மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்து, பாரம்பரிய விவசாயமா சிறந்தது அல்லது நவீன முறையில் தொழில்நுட்பங்களையும் செயற்கையும் சேர்த்து செயல்படுத்துகிற செயற்கை பண்ணையம் சிறந்ததா? அணியின் ஒரு தலைமையிலே கடலூரிலிருந்து வந்திருக்கிற தயாநிதி அவர்கள் என்னை போலவே அக்ரியாக இருந்து அதன் தலைமை ஏற்று அதற்கான உத்திகளை சொல்ல இருக்கிறார்கள். இந்த பக்கத்திலே இயற்கை சார்பாக பல்வேறு கருத்துக்களை உங்கள் முன் பணிவாக சமர்ப்பித்து அவர்கள் கருத்துக்களை வலியுறுத்தி சொல்வதற்கு இந்த பக்கத்திலே தனஞ்சயன். பல லட்சம் ஆண்டுகளாக பயிர் செய்து வருகிற விவசாயத்தில் இயற்கை செயற்கை இரண்டும் எப்படி தன் வேலைகளை செய்யும்? 300 கோடி இருந்த உலக ஜனத்தொகைக்கு செய்ததை இன்றைக்கு 600 கோடிக்கு செய்வதாலே சரி செய்து விட முடியுமா? இப்படி பல கோணங்களில் அதனை ஆய்ந்து அறிந்து நமக்கு முன்னாலே வைக்க இருக்கிற இவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறோம். இனி இயற்கை அணியின் அணித்தலைவர் திரு தனஞ்சயன் அவர்கள். கிராமிய கல்வி மற்றும் வேளாண் வளர்ச்சி அறக்கட்டளை என்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை கடந்த 15 ஆண்டுகளாக நடத்தி அதனுடைய இயக்குநராக இருக்கிறேன். சாந்திமலை என்கிற ஒரு தொண்டு நிறுவனத்திலே பணியாற்றுகிற பொழுது அவர்கள் ஜெர்மனிக்காரர்கள். ஆனால் அந்த வெள்ளைக்காரர் குறிப்பிடுகிறார், நீங்கள் வேப்ப எண்ணெயை பயன்படுத்த வேண்டும், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எதுவும் ரசாயனமாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது என்னிடத்திலே பணியாற்றக்கூடிய நான் அப்பொழுது பண்ணை மேலாளராக இருக்கிறேன் அந்த சாந்திமலை நிறுவனத்திலே. அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வெள்ளைக்காரருக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா? வேப்ப எண்ணெயும் இந்த குப்பை எருவையும் போட்டால், மண்புழு உரத்தையும் போட்டால் எப்படி பயிர் வரும்? நீங்கள் சார் அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்க வேண்டாம், யூரியாவை போட வேண்டும், டிஏபியை போட வேண்டும், பொட்டாஷை போட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் அவர் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றுகிற பொழுது முதலாளி செய்கிற வேலையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம். அப்பொழுதுதான் ஒரு தேடல் இருந்தது, இயற்கை விவசாயம் சாத்தியமா என்கிற பொழுது. அப்பொழுது நம்மாழ்வார் நடத்திய பல்வேறு கருத்தரங்குகள், திண்டுக்கல்லில் இருந்து மதுரையில் இருந்து பல்வேறு தேடலோடு திண்டுகிற பொழுது அது சாத்தியமே என்கிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கண்கூடாக பல பரிசோதனைக்கு பின்னால் இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நாங்கள் மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். இன்றைக்கு இந்திய விவசாயி யார்? கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே செத்து கொண்டு இருக்கிறானே, அந்த விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தேவை நவீன செயற்கை விவசாயம் அல்ல, பாரம்பரியமையாக நாம் பயன்படுத்தி வந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தி இந்த மண்ணை கெடுக்காத இந்த மண் மலடாகி இருக்கிறதே, மக்களும் இன்றைக்கு மலட்டுத்தன்மைக்கு ஆளாகி இருக்கிறார்களே. ஏன் இன்றைக்கு தாய்ப்பாலில் கூட பூச்சி மருந்து இருக்கிறது, டிடிடி என்று சொல்லக்கூடிய பூச்சி மருந்து. அந்த தாய்க்கு தெரியுமா? ஆனால் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த தாய்ப்பால் இன்றைக்கு விஷமாக இருக்கிறது என்று. நவீன தொழில்நுட்ப செயற்கை வேளாண்மை அணியின் சார்பாக இந்த அணி தலைவராக இந்த பொறுப்பில் இருக்கிறேன். நான் இந்த விவசாயத்துறையில் மண் மற்றும் நீர்வளம் தொடர்பான 25 வருடங்கள் பணிபுரிந்து அதில் சிறப்பு பயிற்சியும் பெற்றிருக்கிறேன். மாற்று மேலாண்மைக்கான சிறப்பு மையத்தின் சார்பாக திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அரசு சார்ந்த ஒரு தொழில்நுட்பாளராக நான் பணிபுரிந்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியம் பயோ லிமிடெட், சக்தி இயற்கை உரம் மற்றும் வெல்வின் எக்ஸ்போர்ட்ஸ் ரூட் ஆர்கானிக் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு இயற்கை விவசாயிகளின் இனிய நண்பன் சக்தி இயற்கை உரம் அதிசிறந்த இயற்கை தொழில்நுட்ப முறையில் செறியூட்டப்பட்ட சாக்சாஸ் கடல் பாசி, மூலிகை சாறு மற்றும் இயற்கை கனிம வளங்களால் கொண்டு தயாரிக்கப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக பயோடெக்னாலஜியை கொண்டு சொட்டு நீர் பாசனத்திற்கு ஏற்றவாறு 100% நீரில் முழுமையாக கரையும்படி தயாரிக்கப்பட்டது. மண்வளம் முதல் மகசூல் வரையிலான முழுமையான தீர்வு. தொழு உரத்திற்கு மாற்றாக திரவ வடிவ உரம் 1 டன் தொழு உரம் 10 லிட்டர்
சக்தி சாயில் என்ரிச்சர், சத்தியம் பயோ பிரைவேட் லிமிடெட். இதில் அனைத்து வகையான சத்துக்கள் இருக்கு. தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து. இயற்கை விவசாயிகளின் இனிய நண்பன் சக்தி இயற்கை உரம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ரூட் ஆர்கானிக் வாங்குங்க. குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சுத்தமான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் மிக உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம்தான் ரூட் ஆர்கானிக். இயற்கை மேலாண்மை சான்றிதழ் பெற்றது. உரிமையாளர் தியாகராஜன். அனைத்து பொருட்களும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. கிரீவ்ஸ் அக்ரிடெக் எக்யூப்மெண்ட்ஸ், நவீன வேளாண் கருவிகள். கிரீவ்ஸ் அக்ரிடெக் எக்யூப்மெண்ட்ஸ், நவீன வேளாண் கருவிகள். சிசி ரோட், போலூர், திருவண்ணாமலை மாவட்டம். 404181 222933. MS பழமுதிர்ச்சோலை. இல்ல திருமணங்களுக்கும் திருவிழாக்களுக்கும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் MS பழமுதிர்ச்சோலை. உரிமையாளர் எம் சிங்காரவேலு. MS பழமுதிர்ச்சோலை, திருவண்ணாமலை. போன் 223465. செல் 9443143465. சத்தியம் பயோ லிமிடெட், சக்தி இயற்கை உரம் மற்றும் வெல்வின் எக்ஸ்போர்ட்ஸ் ரூட் ஆர்கானிக் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. மலச்சிக்கல்ல பல சிக்கல் ஏற்படுகிறது. உண்மைதானே? நிச்சயமா உண்மை. அந்த மலச்சிக்கல் ஏன் வருகிறது என்றால் விஷமான உணவை அருந்துவதால் தான் மலச்சிக்கல் வருகிறது. அந்த விஷமான உணவு எங்கிருந்து வருகிறது? பூச்சி மருந்து, பொட்டாசு, டிஏபி, இத்தனை சொல்லக்கூடிய இதெல்லாம் கூட இருக்கட்டும், உரம், யூரியா. ஆனால் பூச்சி மருந்துகள், பூச்சிக்கு அடிக்கப்படுகிற மருந்துகளால் அந்த நிலங்கள் மாசுபடுகிறது. நிலத்தில் போடுகிற விதையும் பூச்சி மருந்தை உட்கொள்கிறது. அதனால் வரக்கூடிய உணவு எப்படி இருக்கும்? அந்த உணவை உட்கொள்ளுகின்ற ஒரு குழந்தையினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? தாயானவள் கருவுற்றிருக்கக்கூடிய தாய்க்கு நல்ல புரத சத்தும் ஊட்டச்சத்தும் வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்களா இல்லையா? ஆமாம். அப்படி சத்து இல்லாத தாய் பெற்றெடுக்கின்ற குழந்தை எப்படி இருக்கும்? ஸ்கின் அண்ட் போன் என்று சொல்லக்கூடிய எலும்பும் தோலுமாகத்தானே இருக்கும். கட்டாயம். அப்படி அந்த மண்ணுக்கு சரியான சத்தான பழமையான புரதான இலைகளையும் மாட்டு சாணங்களையும் போட்ட அந்த உரம் இருந்தால் எப்படி? அது சத்தான ஒரு விதை அங்கே வளரும் போது நல்ல உணவு இருக்கும். அதை உட்கொள்ளுகின்ற குழந்தையாக இருந்தாலும் கருவுற்றிருக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் திடமான பிள்ளைகளை பெற்றெடுப்பாள். உண்மைதானே? கட்டாயம். இன்னும் சொல்றேன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியது மூத்த தமிழ் என்று சொல்கிறார்கள். அப்ப இருந்து நடந்து கொண்டிருக்கின்ற விவசாயத்தை பார்க்கும்போது இயற்கையாக வந்த விவசாயம் அப்போது தஞ்சையிலே நெற்களஞ்சியம் நிரம்பி வழிந்தது. ஆனால் அதையெல்லாம் மறந்து சிலர் செயற்கைக்கு மாறியதால் அங்கே நெற்களஞ்சியம் களஞ்சியமாக இருக்கிறது. காலப்போக்கிலே இன்றும் ஒரு காலத்திலே நெற்மணிகள் பொருட்காட்சியத்திலே வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும் இந்த செயற்கையை நம்பியிருந்தால். ஆனால் இயற்கைக்கு மாற வேண்டும், முழுமையாக மாற வேண்டும். எல்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை. எப்படி? இங்கிருந்து போய் பாரு, சொல்லுவார்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை. அது அல்ல, இந்த கரைதான் பச்சை, இயற்கை தான் பச்சை. ஆனால் செயற்கை என்றும் கொச்சை கொச்சை கொச்சை. ஐயா, இப்போ செயற்கை விவசாயமா இயற்கை விவசாயமான்றதை பத்தி பேசுறதை விட இதுக்கு முன்னாடி நீங்க இயற்கையா தான் விவசாயம் பண்ணீங்க. பசுமை புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரியுங்களா? மக்கள் தேவையான போதுமான உணவை ஏற்படுத்தி உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்நிய நாட்டை நாம் உணவுக்காக கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. ஸோ பசுமை புரட்சியில அப்பதான் நம்மளோட டெக்னாலஜியை உள்ள கொண்டு வரோம். என்ன கொண்டு வரோம்? உற்பத்தியை, விதையை நம்ம ஹைபிரிட் விதையை உற்பத்தி பண்ணோம், பல்வேறு நெல் ரகங்களை உற்பத்தி பண்ணோம், பல்வேறு புதிய சாதகமான சூழ்நிலையில் வளரக்கூடிய பல்வேறு பயிரினங்களை நம்ம பசுமை புரட்சியில உருவாக்கணும். இன்னொரு விஷயம், ஒரு டேட்டா சொல்றேன் ஐயா.
இன்னைக்கு நடுவர் ஐயா அவர்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், திருமணம் ஆயிருக்கும், பசங்கள் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த பசங்களுக்கு 4 பசங்க பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த சந்ததி பாரம்பரியம் தொடர்ந்துட்டே தான் போகுது. ஆனால் 1959 வரைக்கும் நம்மளுடைய கிராப் லேண்டு, அதாவது நீங்க பயிர் செய்யக்கூடிய நிலத்தின் அளவு 20%. ஸோ தரிசு நிலங்களின் சதவீதம் 50%. மீதி இருக்கிற 20% தான் நம்ம வீடு கட்டியிருந்தோம். இப்போ 2005 கணக்குப்படி 45% விளைநிலங்கள் உருவானது. எப்படி உருவாச்சு? நீங்க இயற்கை விவசாயம் பண்ணீங்கன்னா கவலை இறப்பீங்க. ஏரிக்கு கீழே பாசனம் இருக்கிற இடத்துல தான் நீங்க விவசாயம் பண்ண முடியும். இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்தனால தான் நிலத்தடி நீரை எடுத்து நீங்க தரிசு நிலங்களை விவசாய நிலங்களா மாத்தினீங்க. தரிசு நிலங்கள் தான் குறைஞ்சிருக்க தவிர விவசாய நிலங்கள் குறையல. இன்னைக்கு 2014 விவசாய நிலத்தின் பர்சன்டேஜ் என்னன்னா 40% விளைச்சல் நிலங்கள் உருவாகி இருக்கிறது. தரிசு நிலங்கள் வெறும் 5% தான். ஸோ நம்மளுடைய விதைகள் இயற்கை பாரம்பரியமிக்க எதுவா இருந்தாலும் இன்றைய தொழில்நுட்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பயிர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நீர் மேலாண்மை அன்னைக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. நீர் மேலாண்மை அன்னைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி குளம் வெட்டுறது, கால்வை வெட்டுறது, ஏரிகள், அணைகள் அப்போ தேவைக்கான மக்கள் தொகையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நிலப்பரப்பை அதிகப்படுத்தணும்னா மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நிலப்பரப்பை அப்போதைக்கு வந்த அரசாங்கம் அதிகப்படுத்தலை. அப்போ அதிகப்படுத்தவா நீர் தேவைகளை தேக்கி வைக்கிற தன்மை மறந்து விட்டார்கள். எப்போனா ஆங்கிலேயர்கள் உள்ள சில குழப்பங்கள் வந்ததால தொடர்ந்து நீர் நிலைமையை அவங்க பராமரிச்சிருந்தாக்கா அன்னைக்கு 70 மூட்டை 80 மூட்டை நெல்கள் விளைந்ததாக ஆதாரங்கள் இருக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புதிக்கால் நெல் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ எங்கிட்ட கூட கேட்குறாங்க, வயிற்று பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எதுவுமே பண்ண வேணாங்க. பூமியில் இருக்கிற அம்மன் பச்சரிசின்னு ஒரு தலை இருக்குது, அருக்கமுள் இருக்குது. அருகமுள் ஆகாதும் அருகமுள்ளால் ஆகும். இன்னைக்கு டெங்குக்கு ஆங்கில மருத்துவத்தில் தீர்க்க முடியாது. 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல டெங்குக்கு நம்ம இயற்கையாக விளைகின்ற நிலவேம்பு, பப்பாளி இலைச்சாறு, குப்பமணி தலை, இது 3ம் அரைச்சி உள்ளுக்கு குடிக்க மாட்டாங்க. குழந்தைலாம் குடித்தீங்கன்னாக்கா வாமிட் எடுக்கும். அதனால மேலே ஸ்ப்ரே பண்ணினாக்கா டெங்கு குணப்படுத்திடலாம். உங்கள்கிட்ட மூலிகை பண்ணை இருக்கோ? இது அனுபவத்தில் எங்கள் பையனுக்கு டெங்கு 2 வருஷத்துக்கு முன்னே அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இயற்கையோடு போனதில் உணவும் மருந்தும் இயற்கையோடு உடல் ஆரோக்கியம், இதை நாம் செய்தாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. இதை எல்லாருமே உணரணும். விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காரணத்தினாலே இன்னைக்கு வயது கூடியிருக்குது. அதாவது சைல்டு மார்டாலிட்டி, அதாவது பிள்ளைகளினுடைய இறப்பு குறைந்திருப்பதற்கு காரணம் தொழில்நுட்பம். இன்னைக்கு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த நாடு என்றால் அது இந்தியா தான். இதை யாருமே மறுக்க முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட உணவு உற்பத்தி அந்நிய சூழ்நிலையில் பற்றாம காரணத்தினால 1964 அந்த பஞ்சம் வந்த சூழ்நிலையில் என்னென்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்டிருப்பார்கள் என்று அவர்களே அறிந்திருப்பார்கள். அந்த வறட்சியை தாங்குவதற்கு எதிர்கொள்வதற்கு என்ன வழிமுறை என்பதற்கு யோசித்த நம்மளுடைய நீடித்த நிலையான வேளாண்மையில் என்ன பண்ணணுன்றதுக்காக ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்க. அந்த தீர்வில் பசுமை புரட்சியை கொண்டாந்தாங்க. அந்த பசுமை புரட்சியில் பயிர் சார்ந்த வேளாண்மை தொழில்நுட்பத்தை கொண்டாந்தாங்க. பயிர் சார்ந்த தொழில்நுட்பம், அதிக உற்பத்தி திறன் கொண்ட பயிர்களை வளர்த்து அதில் உற்பத்தியை தன்னிறைவை அடைந்து மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யணும். இதுதான் முக்கியமான குறிக்கோள். அந்நிய நாட்டுக்கிட்ட போய் கையேந்தக்கூடாது. சமீபத்தில் வந்த பொருளாதார நெருக்கடியில் கூட நாம் தலை நிமிர்ந்து இருக்கின்றோம் என்றால் வேளாண்மையில் உற்பத்தி கண்ட ஒரு தன்னிறைவடைந்த நாடு என்பதனால் நம் அந்நிய செலாவணியில் கூட நம்ம எதிர்நோக்காமல் இருந்திருக்கிறோம். பொருளாதார சூழ்நிலையில் கூட நம்ம எந்த இடர்பாடும் இல்லாமல் வளர்ந்திருக்கிறோம், இருந்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம். சத்தியம் பயோ லிமிடெட், சக்தி இயற்கை உரம் மற்றும் வெல்வின் எக்ஸ்போர்ட்ஸ் ரூட் ஆர்கானிக் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு இயற்கை விவசாயிகளின் இனிய நண்பன் சக்தி இயற்கை உரம் அதிசிறந்த இயற்கை தொழில்நுட்ப முறையில் செறியூட்டப்பட்ட சாக்சாஸ் கடல் பாசி, மூலிகை சாறு மற்றும் இயற்கை கனிம வளங்களால் கொண்டு தயாரிக்கப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக பயோடெக்னாலஜியை கொண்டு சொட்டு நீர் பாசனத்திற்கு ஏற்றவாறு 100% நீரில் முழுமையாக கரையும்படி தயாரிக்கப்பட்டது. மண்வளம் முதல் மகசூல் வரையிலான முழுமையான தீர்வு. தொழு உரத்திற்கு மாற்றாக
திரவ வடிவ உரம் 1 டன், தொழு உரம் 10 லிட்டர், சக்தி சாயில் என்ரிச்சர், சத்தியம் பயோ பிரைவேட் லிமிடெட். இதில் வந்து அனைத்து வகையான சத்துக்கள் இருக்கு. தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து. இயற்கை விவசாயிகளின் இனிய நண்பன் சக்தி இயற்கை உரம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ரூட் ஆர்கானிக் வாங்குங்க. குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சுத்தமான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் மிக உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம்தான் ரூட் ஆர்கானிக். இயற்கை மேலாண்மை சான்றிதழ் பெற்றது. உரிமையாளர் தியாகராஜன். அனைத்து பொருட்களும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. ரமணா ட்ரைலர்ஸ். எங்களிடம் அனைத்து விதமான விவசாய கருவிகள் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ரமணா ட்ரைலர்ஸ், செங்கம் ரோட், திருவண்ணாமலை. போன் 9443687294, 944300 7076, 96006 76108. தண்டராம் பட்டில் இணைய உதயம் புகழ் பெற்ற ஹோண்டாவின் புதிய ஷோரூம் அரபாளி மோட்டார்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். உடனடி டெலிவரி, சிறந்த வாடிக்கையாளர் சேவை, எக்ஸ்சேஞ்ச் மற்றும் பினான்ஸ் வசதி, அதிநவீன சர்வீஸ் மற்றும் கம்பெனி ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ். ஹோண்டாவுடன் உங்கள் கனவுகளை நிஜமாக்குங்கள். அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் அரபாளி மோட்டார்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், தானிப்பாடி மெயின் ரோட், தண்டராம் பட்டு. சக்திமான் திரு அண்ணாமலையார் ஃபார்ம். சக்திமான் டிஸ்ட்ரிபியூட்டர், சேல்ஸ், சர்வீஸ், ஸ்பேர். சக்திமான் இந்திய விவசாயிகளின் உட்ட நண்பன். தொடர்புக்கு திரு அண்ணாமலையார் ஃபார்ம். போன் 9585516133. சக்திமான் மேக்கிங் அக்ரிகல்ச்சர் மோர் எக்கனாமிக்கல். சத்தியம் பயோ லிமிடெட், சக்தி இயற்கை உரம் மற்றும் வெல்வின் எக்ஸ்போர்ட்ஸ் ரூட் ஆர்கானிக் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. இப்பொழுது பாரம்பரிய இயற்கை விவசாயம் என்ற தலைப்பிலே பேசவுள்ள ஆசிரியர் பேசுவார். மனம் பொழிஞ்சிருச்சி மாமா, மண்ணு நனைஞ்சிருச்சி மாமா, மாட்டை அவுத்து கட்டு ஏற இழுத்து புட்டு, மாட்டை அவுத்து கட்டு ஏற இழுத்து புட்டு, தந்தன தந்தன தந்தனதானா தந்தன தந்தனதா, மச்சான் தந்தன தந்தன தந்தனதானா தந்தன தந்தனதா. சித்திர சம்பா நெல்லை எடுத்து சிங்காரமா வெத வெதச்சி, சிங்காரமா வெத வெதச்சி, காவல் கட்டு நல்லா போட்டு களத்து மேட்டு கருத்து வந்து, களத்து மேட்டு கருத்து வந்து, மாசி மாசம் கோவிலுக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு, மாசி மாசம் கோவிலுக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு, மஞ்சப்பட்டு எனக்கு எடுப்போம், மல்லு வேட்டி உனக்கு எடுப்போம், தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே, தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே. மனம் பொழிஞ்சிருச்சி மாமா, மண்ணு நனைஞ்சிருச்சி மாமா. இயற்கை விவசாயம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்ன நாட்டில் பஞ்சம், பட்டினி, பசி தலைவிரிச்சாடுச்சு. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய விவசாயத்தை தான் செஞ்சுருந்தாங்க. பாரம்பரிய விவசாயத்தை செஞ்சு அந்த மக்களை காப்பாற்ற முடியாத பஞ்சம் பட்டியலில் இறந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நாடு உணவு உற்பத்தியில் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதில் என்ன தெரியுது? செயற்கையான விவசாயம், நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் தான் சிறந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வருது ஐயா. அத்தோட 1970 பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கு நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.73 ஹெக்டேர் நிலம் இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா 0.46 ஹெக்டேர் நிலம் தான் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கு விளைநிலங்களை எல்லாம், விவசாய நிலங்களை எல்லாம் இன்றைக்கு பல்வேறு தொழிற்சாலையாகவும் வீட்டு மனைகளாகவும் போயிட்டு இருக்குது ஐயா. அதனால இன்றைக்கு இருக்கிற அந்த குறைந்த நிலத்தங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கு அந்த நவீன தொழில்நுட்பம், மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்றைக்கு உணவு உற்பத்தியில் நாம சாதனை படைக்க முடியுன்றது தான் எங்களுடைய கருத்து. சுருக்கமாக அவர் சொன்னது, பயிரிடக்கூடிய பரப்பு குறைஞ்சிடுச்சு,
அந்த பரப்பு குறைஞ்சதுனால இருக்கிற ஜனத்தொகைக்கு நம்ம விவசாயத்தில் பாரம்பரிய பண்ணையத்தினால உணவு அளிக்க முடியுமா, ஃபுட் செக்யூரிட்டி தர முடியுமாங்கிற ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு இயற்கை பண்ணையத்துக்காரங்க தான் சரியான பதில் சொல்லணும். பாண்டியன் சொன்னார், இப்போ நவீன வேளாண்மையில் செயற்கை விவசாயம் தான் முடியும், நல்லா இருக்கும், சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கின்றாரு. நான் கேட்குறேன், சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு சாதாரண ஒரு ஈயோ இல்லை வேறு கொசுவோ வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு சாப்பாடு எவ்வளோ சண்டை வாங்குறோம். அதாவது சாதாரண ஒரு பூச்சி வந்ததுக்கு இந்த அளவுக்கு நம்ம சண்டை வாங்குறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குறைந்தபட்சம் 0.10% பாய்சன் கலந்த சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்டுங்கிறோம். அதாவது ஒரு 30-40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நம்ம தழையருவோ மரங்களை வந்து இளந்த பசுந்தாள் உரம் போட்டு இயற்கையாக பயிர் வச்சோம், நோய் நொடிகள் இல்லை, சக்கரை நோய் இல்லை. இன்றைக்கி 100ல் குறைந்தபட்சம் 60% பேருக்கு சக்கரை நோய் வந்தது காரணமே இந்த நவீன வேளாண்மையும் பாரம்பரிய விவசாயத்தை மறந்ததால் வந்தது தான். மொத்தமே பாரம்பரிய விதை என்னென்னா சோளம், கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் மறந்ததால் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன பண்ணுது, அத்தனை பேருக்கு சக்கரை நோய். தூங்கி ஏந்த உடனே என்ன பண்ணுறோம், நான் வாக்கிங், சாயங்காலம் வாக்கிங். இன்றைக்கி சக்கரை நோய்க்காரங்க கூழ் எங்கே போய் குடிக்கிறாங்க, போயிட்டு கடத்தூரில் வாங்கி 10 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலமை இந்த ரசாயன உரங்கள் வந்ததால் தான், செயற்கை விவசாயம் மாறதான் இன்றைக்கி மனிதர்கள் நோய்கள் அதிகமாக வாங்கிக்கிட்டு இன்றைக்கி படாத அவசரப்பட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கும் வைத்தியத்துக்கும் செலவு பண்ணிக்கலாம். அவர்களே, அதாவது வந்து செயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் முழுவதும் நஞ்சு என்பது கிடையவே கிடையாது. வேர்கள் தனக்கு தேவையான சத்து பொருட்களை மட்டும்தான் உறிஞ்சு கொள்கின்றது. அந்த தாவரம் எடுத்துக்கொள்கின்ற அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் அது எடுத்துக்குது, அதனுடைய தேவையை தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. அதனால நச்சுத்தன்மையெல்லாம் அது உறிஞ்சிறதே கிடையாது. அது நம்ம கண்மூடித்தனமான ஒரு கருத்து. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாம் இலை வழியாக தெளிக்கும் போது மட்டும்தான் அந்த டாக்ஸின் லோ லெவலில் அப்சார்ப்ஷன் ஆகும். லாங் ரெசிடியல் ஆக்ஷன் சொல்லக்கூடிய அந்த தன்மை சில மருந்துகளுக்கு மட்டும்தான் உண்டு. அது இந்திய அரசாங்கம் ஏற்கனவே தடை செய்து விட்டது 18 மருந்துகளுக்கு. ஆகவே நச்சுத்தன்மை என்பதுலாம் இப்போ கிடையாது. இப்போ இருக்கிற மருந்துகள் நச்சுத்தன்மை உடையது கிடையாது. நண்பரே, நீங்கள் தெரிஞ்சே சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. பல தடை செய்யப்பட்ட டிடிடி, பிஎஸ்சி போன்ற மருந்துகள் சொல்லுங்க ரெசிடுவல் டாக்ஸிசிட்டியோட தாய்ப்பாலில் இருப்பதாக தான் ஆராய்ச்சி. அது ஒரு காலத்தில் அந்த 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 ஆய்வு கட்டுரை வந்த பிறகுதான் இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட மருந்துகள் என்ற லிஸ்ட்ல இந்த ரெட் பாய்சன் எல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டது. நிலங்கள் மறுசுழற்சி தானாகவே பெற்றுக்கொள்ளும். விவசாயம் செய்து கொண்டிருக்கும் போது பூமியில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஹியூம்ஸ் நச்சுத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். நாம் இடக்கூடிய ரசாயன உரங்களும் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வேர்கள் உறிஞ்சுவது கிடையாது. தனக்கு தேவையான சத்து நீரை மட்டும் உறிஞ்சி தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்கின்றது. இதை அனைவரும் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே நவீன விவசாயத்தில் பயன்படுத்துவதால் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. அவர் பூச்சி மருந்து தெளிச்சா எதுவுமே விவசாயம் இல்லைங்க, நீங்கள் தெளிங்கன்னு ரொம்ப பரிந்துரையெல்லாம் நிறைய சொல்கிறாரு. இந்த திராட்சை எடுத்து பாருங்க, நோயாளிகள், நம்முடைய குழந்தைகள், தாய்மார்கள், மூத்தவர்கள்லாம் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, நம்முடைய உறவினர்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. அந்த திராட்சையில் பார்த்தீங்கன்னா மருந்து தெளிக்கலை, மருந்தை டப்பாயில் கரைச்சிக்கிட்டு ஒவ்வொரு கொலையிலும் கொண்டு முக்கி வைக்கிறாங்க. அது மேலே இருக்கிற அந்த வெண்மையாக இருக்கக்கூடிய அடுக்கு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பூச்சி மருந்து தான். நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி எத்தனை மருத்துவமனைகள் இங்கே இருந்துச்சு? இன்னைக்கு எங்கங்க? கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், இருதயத்துக்கு ஒரு டாக்டர், 2 மணிக்கே போய் டோக்கன் வாங்குறேன்னு படுத்துக்கிறீங்களே. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் பயன்படுத்திய ரசாயன உரங்களும் பூச்சி மருந்துகள் தான் என்பதையும் மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கோடி கோடி பணத்தை வச்சு வயிறு நிறையுமா? காசு பணத்தை வயிற்று பசிக்கு திங்க முடியுமா? வீடும் நாடும் உழவு தொழில உயிருக்குயிர மதிக்கணுங்க. உழவனுக்கு கஷ்டம் வந்தா உசுர கூட கொடுக்கணுங்க. நமது மக்கள் தொலைக்காட்சியில் வேளாண்மையே நாட்டின் உயர்வு என்று முழங்க வருகிறது உழவர் மேடை. செயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நாடு உணவு உற்பத்தியில் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். பூச்சிக்கு அடிக்கப்படுகிற மருந்துகளால் அந்த நிலங்கள் மாசுபடுகிறது. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்தனால தான் தரிசு நிலங்களை விவசாய நிலங்களா மாத்தினீங்க. குறைந்தபட்சம் 0.10% பாய்சன் கலந்த சாப்பாடு தான் நீங்க சாப்பிடுங்கிறோம். நாம் இடக்கூடிய ரசாயன உரங்களும் பாத்தீங்கன்னா முழுவதுமாக வேர்கள் உறிஞ்சுவது கிடையாது. அன்னைக்கு 70 மூட்டை 80 மூட்டை நெல்கள் விளைந்ததாக ஆதாரங்கள் இருக்கிறது.
உழவர் மேடை ஞாயிறுதோறும். நமது மக்கள் தொலைக்காட்சியில் செயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நாடு உணவு உற்பத்தியில் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். பூச்சிக்கு அடிக்கப்படுகிற மருந்துகளால் அந்த நிலங்கள் மாசுபடுகிறது. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்தனால தான் தரிசு நிலங்களை விவசாய நிலங்களா மாத்தினீங்க. குறைந்தபட்சம் 0.10% பாய்சன் கலந்த சாப்பாடு தான் நீங்க சாப்பிட்டுங்கிறோம். உழவர் மேடை ஞாயிறுதோறும்